எவ்வளோ தேங்காய் இருந்தாலும் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக தேங்காய் துருவுறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களோட டெய்லி லைஃப்க்கு ரொம்ப தேவைப்படுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப்புக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் ஏதாவது பூஜை பண்ண போகிறோனாலோ இல்லைனா விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை போன்ற பூஜை நாட்கள்லையோ இந்த மாதிரி தேங்காயை நம்ம சாமிக்கு வச்சு கும்பிடுவோம். அப்படி நம்ம தேங்காயை சாமிக்கு வைக்க போகிறோன்னா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்பயுமே தேங்காய் சாமிக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தேங்காய்னு வாங்காதீங்க, 2 அப்படி இல்லைனா 3ன்னு வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன காரணம்னா, தெரியாமல் நம்ம வாங்குகிற தேங்காய் அழுகலாக இருந்ததுன்னா அந்த டைமில் நம்ம ஓடி போய் வாங்க முடியாது. நமக்கும் அதுக்குள்ளே மனசில் பலவிதமான குழப்பம் வரும். இது தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி 2-3 தேங்காய் வச்சுருந்தோம். டக்குன்னு இன்னொரு தேங்காயை நம்ம மாற்றி உடச்சிக்கலாங்க. எப்பயுமே தேங்காய் அழுகிருச்சு அப்படின்னா நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா தேங்காய் ரொம்ப நாள் இருந்தால் கூட அழுகும். அதுக்கும் நம்மளோட நேரத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. தேங்காய் கடையில் வாங்கும்போது இந்த விஷயத்த பாருங்கள். நீங்கள் வாங்குகிற தேங்காய் எப்பயுமே நல்லா வெயிட்டாக இருக்கணும், நல்லா ஆட்டி பாருங்கள், தண்ணி இருக்கணும். அப்படிப்பட்ட தேங்காய் அவ்வளோ சீக்கிரம் அழுகாது. அடுத்த டிப்பை, நம்ம வீட்டில் ஏதாவது பாத்திரங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். இந்த மாதிரி டம்ளர், தட்டு, கிண்ணம்லாம் ஒன்றோட ஒன்று வைக்கும்போது இது போல் ஜாம் ஆகிடும். இது நம்ம பிரித்து எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரம் நம்ம எவ்வளோ தான் அதை இழுத்தாலும் அது வெளியில் வரவே வராது. 2 பொருள் 3 பொருள்னு ஒன்னோட ஒன்று இது போல் அட்டாச் ஆகிருக்கும். இந்த மாதிரி பாத்திரம் கழுவும் போது கூட ஒரு சில பாத்திரங்கள் தவறுதலாக ஒன்றுக்குள்ளே ஒன்று மாட்டிக்கும். இது போல டைமில் இந்த மாதிரி அந்த பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் எந்த பாத்திரம் ஒன்னோட ஒன்று சிக்கியிருக்கோ அதை இது போல் போட்டு விட்டுருங்க. தண்ணி நல்லா ஃபுல்லாக இருக்கணுங்க. அந்த பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இது நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்ம அடியில் வச்சுருக்கிற அந்த டம்ளர், மேலே இருக்க டம்ளர்னு எல்லாத்துலேயும் இந்த தண்ணி ஃபில் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வேகமாக இழுத்தீங்கன்னா அழகாக கலண்டு வந்துருங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த டம்ளரை நம்ம தனித்தனியாக எடுத்துட்டோம். இந்த மாதிரி பாத்திரங்கள் ஒன்றோட ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்புக்கு ஒரு வேஸ்ட்டான தண்ணி பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த வேஸ்ட் தண்ணி பாட்டில் உங்களோட காசை மிச்சம் பண்ணணும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, உண்மைதான். அது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாட்டிலோட 3/4 அளவுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சிசரோ இல்லைனா லேசாக கத்தியை ஹீட் பண்ணிட்டோ வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த பாட்டிலோட சைடு பகுதியில் 2 இடத்துல கட் போட்டு இந்த மாதிரி 3/4 வாசிக்கு வெட்டி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நான் கரெக்டாக அந்த கட்டவரல் வச்சிருக்க இடம் வரையும் இதை கட் பண்ணி இதை தனியாக வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாட்டிலோட நடுவில் நமக்கு குட்டியாக கேப் இருக்கும், அதுக்காக தான் வெட்டி எடுத்திருக்கோம். இப்போ இந்த பாட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செலோ டேப் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி அதோட எட்ஜஸ்டில் ஒட்டி விட்டுருங்க. இது 2 காரணத்துக்காக ஒட்டுறோம். ஒன்று, இந்த பாட்டில் நம்ம கையை கிளிக்காமல் இருக்கும். இன்னொன்று, இதுக்கு ஒரு டிசைன் கொடுக்கறதுக்காக கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நல்லா சீல் பண்ணிவிடுங்க. எந்த இடத்துலலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி டிசைனாக இருக்கிற செலோ டேப்பை ஒட்டி விட்டுருங்க. என்கிட்ட கருப்பு கலர் இருந்தது, அதனால் நான் இதை ஒட்டியிருக்கேன். இதுக்கு பதிலாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க செலோ டேப் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற கண்ணாடி வளையல் எல்லாத்தையும் இதில் வைக்க போகிறோம். இது ஒரு வளையல் ஆர்கனைசராக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். என்னடா வளையல் ஆர்கனைசர் எப்படி நம்ம காசை மிச்சம் பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஆமாங்க, நம்ம சாதாரணமாக வளையல் ஸ்டாண்ட்லலாம் வளையல் போட்டோம்னா கண்ணாடி வளையல் அடிக்கடி கீழே விழுந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேஸ்டான பாட்டிலில் நீங்கள் போடும்போது பாட்டில் கீழே விழுந்தாலும் உள்ளே இருக்க வளையலுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. இதனால நம்மளோட காசு தான் மிச்சமாகும். வேஸ்ட்டை தூக்கி போடுற பாட்டிலை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எங்கேனாலும் வைக்கலாம். இடத்த கொஞ்சம் கூட அடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் வச்சிருக்கிற வளையலுக்கு தகுந்த மாதிரி 2 பாட்டில் 3 பாட்டில்னு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குறைவான இடத்துல நிறைய வளையலை நம்ம அடுக்கலாங்க. வளையல் ஸ்டாண்டெலாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேஸ்ட்டான பாட்டிலை நம்ம இப்படி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் முக்கியமான விஷயம், நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறோம், எங்கேயாவது ஊருக்குலாம் போகிறோன்னா கண்ணாடி வளையலை நம்ம டேரெக்டாக பேக்கில் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த பாட்டிலை நீங்கள் அப்படியே பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இதனால் நம்ம வளையலுக்கு ஒன்றுமே ஆகாது. வளையல் மட்டும் இல்லைங்க, இந்த வளையலுக்கு நடுவில் இருக்க கேப்பில் நம்மக்கிட்ட இருக்கிற மேக்கப் கிட்ட எல்லாத்தையும் உள்ளே போட்டு கொண்டு போகலாங்க. நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருக்குது, ஜுவல்ஸ் இருக்குதுன்னா அது கூட இதை மறைவாக நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இந்த பாட்டிலில் இன்னுமே கேப் இருக்குது, இன்னுமே நீங்கள் வளையல் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது, இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கலாங்க. சில நேரம் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போய் போனாலோ இல்லை நம்ம அம்மா வீட்டிலேருந்து வரும்போது நிறையா தேங்காய் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம தேங்காவை வெளியிலே வச்சோன்னா சீக்கிரம் அழுகி போயிடும். சரி, ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னா ஃப்ரிட்ஜ்லேயும் இடம்
தரம் பத்தாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் தேங்காயை நீங்கள் இது போல் பதப்படுத்திக்கோங்க. இதனால தேங்காய் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ முதல்ல தேங்காயை உடைக்கிறதுக்கு நம்ம ஒரு சூப்பரான டிப் யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு நமக்கு தேவை நம்ம வீட்டில் இருக்க நூல்கண்டு. இந்த நூல்கண்டில் இருக்கிற சின்ன துண்டு நூல் எடுத்துக்கோங்க. இந்த நூலை இந்த தேங்காயோட நடுப்பகுதியில் வச்சு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 3-4 ரவுண்டு போல் நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. சாதாரணமாக நம்ம தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா சில நேரம் தேங்காய் ஒழுங்காக ஈவனாக உடையாது. தேங்காய் ஈவனாக உடையலைன்னா நமக்கு துருவும் போது இல்லைனா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதெல்லாம் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். தேங்காய் ஈவனாக உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நூலை நடுவில் கட்டிட்டு அதுக்கப்புறம் உடைச்சி பாருங்கள். தேங்காய் அந்த இடத்துல கரெக்டாக உடையுங்க. எந்த இடத்துல நூல் இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் விரிசல் கொடுக்கும். இது ஒரு விதமான ப்ரெஷர் அந்த இடத்துல உண்டு பண்ணுறதுனால தேங்காய் உடைக்கும் போது நமக்கு ஈவனாக கிடைக்கும். நூல் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க தலைக்கு கட்டுற ரிப்பன் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தேங்காய் நமக்கு ஒரே அளவில் உடைஞ்சி கிடைக்கும். அதே மாதிரி தேங்காய் நிறைய நம்ம வீட்டில் உடச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அதை இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தண்ணியும் ஒரு ஸ்டாண்டையும் போட்டு விட்டுருங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அதாவது உடச்சி வச்சிருக்க தேங்காய் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். உங்கள் வீட்டில் நல்லா அகலமான இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இது குறைஞ்சது 8லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இது சூடாகிறதுனால தேங்காய் வெந்துருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. தேங்காயோட ஓடு நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை செய்கிறோம். நம்ம தேங்காயை சில்லு போடும்போது ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் தேங்காயை இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா தேங்காய் அழகாக அதோட ஓட்டுலேருந்து கலண்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லை, தேங்காயோட பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌனாக இருக்கிற அதோட ஸ்கின்னுமே நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதனால நம்ம இந்த தோலை ஈஸியாக கத்தியோ இல்லைன்னா பீலரோ யூஸ் பண்ணி ஈஸியாக அதையும் நம்ம இது போல் சீவி எடுத்துடலாம். இந்த தோலோடு சாப்பிடும்போது சில பேருக்கு ஒத்துக்காது, டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம தேங்காயோட பின் சைடில் இருக்க அந்த தோலையும் நல்லா இது போல் சுரண்டி எடுத்துட்டு தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ணி எடுத்த இந்த தேங்காய் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா விட்டு விட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் துருவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஏர்டைட்டான ஒரு பாட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. குறிப்பாக காலை நேரத்தில் அவசரமாக சமைக்கிற லேடிஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். டக்குன்னு இதிலேருந்து நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து சட்னியோ இல்லைனா குழம்புக்கோ நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த டைமில் தேங்காய் உடச்சி துருவிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காலையில் சட்டுன்னு சமைக்கணுனாலும் இல்லை நைட்டு குயிக்காக நீங்கள் டின்னர் ரெடி பண்ணாலும் இந்த ஐடியா யூஸாக இருக்குங்க. அடுத்தது நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா இந்த தேங்காயை வெளியிலேயே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெறும் வானலியில் இந்த தேங்காய் பூவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் லேசாக அந்த ஈரப்பதம் போய் தேங்காயோட வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் மட்டும் இல்லைங்க, வெளியில் வச்சு கூட தேங்காயை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணி பாருங்கள். 6 மாதம் வரைக்கும் தேங்காய் ஒன்றுமே ஆகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. குழந்தைங்க டக்குன்னு ஸ்வீட் கேட்குறாங்க, நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் பூவும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஹெல்த்தி கூட. குழந்தைங்களுக்கு இதை சாப்பிடும்போது நல்லாவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இது நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னு பேக்கெட்டில் இருக்கிற ஐட்டம் கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம் கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.